9th கிளாஸ் 9th கிளாஸு. இப்போ இவர் வந்து வண்டி புறப்படுறாரு. பங்களாபுதூர் ரோட்டில் போயிட்டுருக்கார். ஓதி விட்டு பங்களாபுதூர் அந்த ரோடு ஓட்டுறாரு. கிளச் அமுத்தி ஃபஸ்ட் கியர் போடுங்க தம்பி. புறப்படும் பொழுது ரைட் சைடு சிக்னல் காமிங்க. புறப்படும் பொழுது ரைட் சைடு சிக்னல். கை அப்படின்னுட்டுங்க. இந்த உள்ளங்கை இப்படி உள்ளங்கை வந்து அங்கே ரோட்டை பார்த்துருக்கணும். அதுதான் புறப்படுற சிக்னலு. இப்போ நீங்கள் புறப்படலாம். சைடு மிரர் பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுக்கலாம். போயிட்டே இருக்கு. கை உள்ளே வச்சுக்கணும். கை உள்ளே வச்சுக்க போல அவ்வளோதான். புறப்படுற போது மட்டும் காமிச்சிங்கன்னா போதும். நீங்கள் அந்த சிக்னல் காமிச்சிங்க அடிக்க அந்த பஸ்காரர் உங்களுக்கு ஹார்ன் அடிக்கிறார். நீங்கள் வாட்டுக்கு திடீர்னு எடுத்துருந்தீங்கன்னா சைடில் பஸ்காரர் வந்து ஹார்ன் அடிக்க மாட்டார். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் கியர் போட்டிங்களா? ஸ்டேரிங்கை வந்து கரெக்டாக வளைவில் கரெக்டாக திருப்புங்க. வளைவில் ஹார்ன் அடிச்சுப்போம். வளைவில் முந்தாதே வாழ்க்கையில் முந்து. முந்த மாட்டோம் வளைவை, வரவேற்க மாட்டோம் விளைவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வளைவுலையும் எதிர்பார்ப்போட வண்டி ஓட்டும். வண்டி வரும். அதே மாதிரி வெள்ளைக்கோடு சென்டரில் வெள்ளைக்கோட்டுக்கு நீங்கள் இதில் தான் நீங்கள் வளைவில் திருப்போம். வெள்ளைக்கோட்டு மேலே அந்தளவு போகக்கூடாது. ஓகே. ஏன் வெள்ளைக்கோடை இப்படி விட்டு விட்டு போட்டிருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, வெள்ளைக்கோடு விட்டு விட்டு போட்டிருந்தா நம்ம ஓவர்டேக் எடுத்துக்கலாம். நடந்து போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, ரோட்டை தாண்டிக்கலாம். அடுத்துக்கிற மாதிரி. அதே மஞ்சள் கோடு நேராக போட்டிருந்தா மஞ்சள் கோட்டை தாண்டாதீர். மஞ்சள் கோடு உயிர் கோடு. வெள்ளைக்கோடு நேராக போட்டிருந்தா தாண்டக்கூடாது, ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. கோட்டை பற்றி தெரிஞ்சுட்டீங்களா இன்னைக்கு? அதே மாதிரி சிக்னல், அந்த சிக்னல் என்ன சொல்லுது உங்களுக்கு? இந்த எல்லோ சிக்னல் என்ன சொல்லுது? லெஃப்ட்ல ரோடு வளைவு. அப்போ எக்ஸ்லேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டு ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடிங்க, இடது பக்கம் வரமா போங்க. ஓகே, வாழ்க வளமுடன்.